வெல்கம் டு சரண்தூர் பிளாஸ் சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பெல் பட்டனை தட்டிக்கோங்க. நீங்கள் 2 விதமான டிஷ் செய்யப்போ அதில் ஃபஸ்ட் வந்து லெமன் ரைஸ், 2 லெமன் பழமாக எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1 2 இடித்து வச்சுக்கோங்க. லெமன் வந்து கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பிழிஞ்சு வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள். ஸோ இன்றைக்கி நான் எப்படி பண்ண போகிறேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்படி லெமன் ரைஸ் பண்ணுவீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுப்பில் வானலியை வச்சுட்டு காஞ்சோன்னே நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. தீஞ்சிடக்கூடாது. ஸோ அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. சீரகம், இது எல்லா அளவுமே வந்து நான் வந்து ரைஸ் வந்து செய்கிறதுக்கான அளவு தான் போட்டிருக்கேன். நிறையா செய்யணும், நிறையா நம்ம குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ கடலைப்பருப்பு போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கணும். எண்ணெயிலே மஞ்சத்தூள் போட்டால் தான் நமக்கு அந்த கலர் கொடுக்கும். ஸோ பெருங்காயத்தூள் போட்டு நல்லா ஓரளவுக்கு கிண்டிக்கோங்க. அந்த ஸ்மெல் நல்லா வரும், பெருங்காயம் ஸ்மெல்லு. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி நம்ம கட் பண்ணி வச்சுருக்குது ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரணும். பச்சை மிளகாய், இஞ்சி அந்த வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இப்போ சாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சாதத்தில் உப்பு போடாதவங்க, நான் உப்பு போட்டு வச்சுருக்கனால நான் இதில் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். அதில் உப்பு போடலன்னா இதில் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. ஸோ ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சாரை அதில் ஊற்றிடணும். ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. ஓரளவு இந்த கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வெந்தயத்தை வந்து இடித்து வச்சுருக்கதை அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 கொதி வந்தால் போதும். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம். சூடான சாதத்தில் நல்லா சாதத்தை ஆற வச்சு நல்லா கிண்டி சர்வ் பண்ணலாம். லெமன் ரைஸ் ரெடி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து இஞ்சி சட்னி தான். இஞ்சி சாப்பிடாதவங்க கூட இந்தமாதிரி சட்னியாக செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு தேவையான பொருள் வந்து தேங்காய், உளுந்தம்பருப்பு வறுத்து வச்சுக்கணும், பெருங்காயத்தூள், புளி, மிளகாவும் புளியும் நம்ம புளிப்பு அந்த காரத்துக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கூடையும் இதுவும் பூண்டு வச்சுக்கோங்க. இஞ்சி வந்து நல்லா தோல் சீவி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ வானலில் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் வெறும் சட்டியில் வந்து நம்ம வந்து தேங்காய் வதக்க போகிறோம். தேங்காய் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். அதிலே இப்போ அதோட புளியும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வறுக்கணும். ஓரளவு அந்த தேங்காய் இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் அதில் சேர்த்து வதக்க போகிறோம். லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றுக்கோங்க. ரொம்ப ஊற்ற தேவையில்லை, கொஞ்சோண்டு ஊற்றி நல்லா வதக்கணும். அந்த நல்லெண்ணையும் இஞ்சியும் நல்லா வதங்குறப்ப நல்ல ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் அரைக்கிறப்ப. ஸோ உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி நல்லா வதங்கிருச்சு. அப்படியே பச்சையாக போடாதீங்க, இஞ்சி நல்லா வதங்கி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி இந்த மாதிரி நைஸாக எடுக்கணும். தேவையான அளவு துவையல் வேணும்னா தண்ணி ரொம்ப ஆட் பண்ணாமல் ஓரளவு மீடியமாக ஊற்றிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடுவாங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.